ஹாய்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கன்னியாகுமரி ஸ்பெஷலான முந்திரி கொத்து தான். முந்திரி கொத்துக்கு ஃபஸ்ட்டு சிறுபயிற நல்லா பொன்னிறமா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறவு அத நைஸா பவுட்ரு போல திரிச்சு எடுத்துக்கணும். இந்த ரொம்ப நைஸா இல்லாம, ரொம்ப பரபரன்னு இல்லாம ஓரளவு நைஸா இந்த அளவுக்கு நைஸா திரிச்சு எடுத்த பிறகு தேங்காய் ரொம்ப முக்கியம். அதனால தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். தேங்காயுமே அழகா பொன்னிறமா இந்த வீடியோல பார்க்குற அளவுக்கு அழகா வறுத்து எடுத்துக்கிடுங்க. எடுத்த பிறகு இதிலே பெரிய பெரிய பீஸா இருக்கதையும் நான் மிக்ஸியில போட்டு நைஸ் ஆக்கிக்கிட்டேன். அப்புறவு நமக்கு சர்க்கரை பாகு இல்லாட்ட கருப்பட்டி பாகு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம கருப்பட்டி பாகு தான் ரெடி பண்ணியிருக்கோம். கருப்பட்டி பாகுமே இந்த அளவு பதம் வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு, மாவு நம்ம தேங்காய் வறுத்து வச்ச தேங்காய், அப்புறவு கருப்பட்டி பாகு பாகு விடுறோம். கருப்பட்டி பாகுமே சூடாக விடணும். அதனால அதிலே வச்சு விட்டுறலாம். கொஞ்சம் வடிகட்டி விடணும். கல், மண், தூசி எல்லாம் இருக்கும். அதனால் வடிகட்டி விட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்தாச்சு. இந்த பாலை உருட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு இதுக்குன்னு தனியாக ஒரு மாவு ரெடி பண்ணுறோம். அது என்னென்னா அந்த மாவில் போடுவோன்னா மஞ்சள், உப்பு, அரிசி, கொஞ்சம் திக் அந்த பாலோடி அது ஒட்டி இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் மைதா போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு அழகாக பொரிச்சு எடுத்தாச்சு. பொன்னிறமாக அழகாக இந்த எல்லோ கலரில் சூப்பராக பொரிஞ்சு வந்துடுச்சு. வெளியே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.